கோவை சரக டிஐஜி விஜயகுமார் தற்கொலை தொடர்பான கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குருசாமி. விவரம் என்ன? தேவப்பிரியன், இன்று காலை 6:50 மணி அளவில் கோவை சரக டிஐஜி விஜயகுமார் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து தற்பொழுது அவரது உடல் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கோவை அரசு மருத்துவமனைக்கு தற்போது உயரதிகாரிகள் அரசு மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனிடையே சம்பவம் நடைபெற்ற கோவை சரக டிஐஜியினுடைய அலுவலகம் தற்போது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் யாரும் அனுமதிக்கப்படாமல் தற்போது காவல்துறையினர் அந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். முதல்கட்ட விசாரணையில் டிஐஜி இன்று காலை வாக்கிங் சென்றுவிட்டு வந்த பின்னர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக தன்னுடைய பாதுகாவலர் ரவி என்பவரது துப்பாக்கியை வாங்கி இந்த சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இன்று காலை வாக்கிங் சென்றுவிட்டு வந்த பின்னர் தனது உதவியாளர் பாதுகாவலர் ரவியை அழைத்து துப்பாக்கியை கேட்டிருக்கிறார். தயங்கியபடி துப்பாக்கியை கொடுத்த நிலையில் அவரை தனது அறைக்கு வெளியே நிற்க சொல்லிவிட்டு துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது இது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து நாம் மற்ற அதிகாரிகளிடம் பேசிய பொழுது கடந்த 2-3 நாட்களாகவே ஒரு கடும் மன அழுத்தத்தில் டிஐஜி இருந்து வந்ததாகவும் அது என்ன பிரச்சனைக்காக என்பது குறித்து தெரியவில்லை என்பது குறித்தும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒரு கடும் மன அழுத்தம் காரணமாகவே தற்பொழுது இந்த தற்கொலை செய்து கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக பணி சுமையின் காரணமாகவா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகளா என்பது குறித்தான ஒரு முழுமையான தகவல்கள் தற்போது வரை தெரியவில்லை. அதே வேளையில் கடந்த சில தினங்களாக டிஐஜி ஒரு டிப்ரெஷனில் இருந்ததை மற்ற அதிகாரிகள் பார்த்திருக்கிறார்கள், அதை உணர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு தற்கொலைக்கு பின்னால் கடந்த ஒரு 2-3 தினங்களாக ஏதோ ஒரு பிரச்சனை அவரது மனதை போட்டு உறுதி கொண்டிருப்பதன் காரணமாக அந்த மன அழுத்தம் காரணமாகவே தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என காவல்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. தற்பொழுது அவரது உடல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பிரேத பரிசோதனைக்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவா, குருசாமியுடைய குடும்ப பின்னணி என்ன? தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர். இவர் மனைவி மற்றும் குழந்தைகள் அனைவருமே தற்பொழுது கோவை சரக டிஐஜி அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய கேம்ப் அலுவலகத்திலேயே அவரது இல்லமும் இருக்கிறது. அந்த இல்லத்தில் தான் அவரும் தங்கி இருக்கிறார். அவரது குடும்ப பிரச்சனை காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று காவல்துறை வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. தற்பொழுது அவரது உடல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உயர் அதிகாரிகள் ஒருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அரசு மருத்துவமனையுடைய டீன் உட்பட முக்கிய மருத்துவ அதிகாரிகளும் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். உயர் அதிகாரிகளும் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து தற்பொழுது அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இது தொடர்பாக ஒரு முதல் கட்டமாக வழக்கும் ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் தற்போது பதிவு செய்யப்பட இருக்கிறது. இது தற்கொலை வழக்காக பதிவு செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னர் அடுத்தடுத்து இந்த பிரேத பரிசோதனைக்கான நடவடிக்கைகள் துவங்க இருக்கிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி. சந்திரயான் 3 விண்கலம்